ஆபரேஷன் லிடர் பென்சலோட சக்சஸ்க்கு அப்புறமா கிடைச்ச 3 நாள் போனஸ் ரெஸ்ட்ல இருந்த பாரா எஸ்எஃப் ஸ்குவாடுக்கு தங்களோட அடுத்த மிஷனுக்கான அழைப்பு மணி செப்டம்பர் 1, 2015 அன்னைக்கு தொடங்குது. இந்த தடவை கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் படி 6 தீவிரவாதிகள் குப்வாரா பகுதியை சேர்ந்த ரிமோட் ஃபாரஸ்டான சுட்சலையார்ல ஊடுருவி இருப்பதா தகவல். சுட்சலையார் ஃபாரஸ்ட் ரொம்பவும் டென்ஸான ஃபாரஸ்ட்ல ஒண்ணு. எதிரில் இருக்க உருவம் தென்படுறதுக்கு குறைஞ்சது 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆவது தேவைப்படுற அளவுக்கு அங்க வெதர் கண்டிஷன் இருக்கும். அப்படிப்பட்ட டென்ஸ் ஃபாரஸ்ட்ல தீவிரவாதிகளுக்காக கோஸ்வாமி, மேஜர் குமார் அண்ட் ஹவில்தார் மகேந்திர சிங் உட்பட 36 சோல்ஜர்ஸ் 6 குழுக்களா பிரிஞ்சு காத்திருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்க ஸ்பாட்ல இரவு 8:30 மணிக்கு 4 உருவங்களை பாக்குறாங்க பாரா எஸ்எஃப் ஸ்குவாட். அவங்க வரப்போற திசையில ரிமோட் மூலமா டெட்டோனேட் பண்ணப்படுற கிளேமோர் மைன்ஸ்ங்கிற பாம்ஸை வச்சுட்டு காத்திருந்த சோல்ஜர்ஸ்க்கு ஏமாற்றமா வேற ஒரு திசையில இருந்து வந்திருந்தாங்க தீவிரவாதிகள். மேலும் 4 உருவங்கள் மட்டுமே தென்பட வர்றது தீவிரவாதிகள் தானான்னு உறுதிப்படுத்த இங்கேயும் ஒரு சேலஞ்சிங் புரோட்டோகாலை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க பாரா எஸ்எஃப் ஸ்குவாட். கொஞ்சம் கூட யோசிக்காம சேலஞ்சிங் புரோட்டோகாலுக்கு வாலண்டியர் ஆகிற கோஸ்வாமி தீவிரவாதிகளை நோக்கி ஒரு பெரும் சத்தத்தை ஏற்படுத்த உடனடியா எதிர்முனையில இருந்து ஓபன் ஃபயர் தொடங்குது. கொஞ்ச நேரம் நடக்கிற ஓபன் ஃபயர்ல கோஸ்வாமி மூலமா ஒரு தீவிரவாதி காயப்படுத்தப்பட்டு உயிர் பிழைக்கிறான். இதுக்கு அப்புறம் தீவிரவாதிகள் எந்த அசைவும் இல்லாம மறைவுல ஒளிஞ்சிருக்க பாரா எஸ்எஃப் ஸ்குவாடும் அவங்களோட ஃபர்தர் மூவ்மெண்ட்ஸை நைட் விஷன் காகல்ஸ் வழியா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நடு இரவு கடந்திருக்க கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அவங்க மறைஞ்சிருந்த மரத்துக்கு மேல நடக்குது. என்ன நடந்ததுன்னு பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் ரியலைஸ் பண்றதுக்கே ஒரு சில வினாடிகள் ஆகுது. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல தீவிரவாதிகள் கிரெனேட ராக்கெட் ப்ரொப்பலர் மூலமா அவங்க மேல வீசினதன் விளைவு அந்த பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 2 கமாண்டர்ஸ் மேல பலத்த காயம் ஏற்படுது. சில அடி தூரத்துல மறைஞ்சிருந்த மோகன்நாத் கோஸ்வாமி இந்த சம்பவத்தை பாக்குறாரு. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உடனே தன்னோட ஸ்குவாட் மெம்பர்ஸை காப்பாத்தணும். உடனடியா லான்ஸ் நாயக் கோஸ்வாமியும் அவரோட நண்பர் ஹவில்தார் மகேந்திர சிங்கும் அடிபட்டு கிடக்கிற 2 கமாண்டர்ஸை நோக்கி போக தயாராகிறாங்க. ஆனா அப்படி போகும்போது தங்களை நோக்கி தீவிரவாதிகளோட புல்லட் சரமாரியா தாக்கும்னு தெரியும். ஆனாலும் தங்களோட ரைஃபிள தீவிரவாதிகளை நோக்கி சுட்டுக்கிட்டே அடிப்பட்ட கமாண்டோஸை நோக்கி போறாங்க ஹவில்தார் மகேந்திரா மற்றும் கோஸ்வாமி. ஆனா கோஸ்வாமி எதிர்பார்த்த மாதிரியே தீவிரவாதிகள் சுட்ட புல்லட்ஸ் ஹவில்தார் மகேந்திராவோட அப்டமன் வழியா ஊடுருவி அவரோட முதுகு தண்டை அடைஞ்சு லோயர் பாடி மொத்தத்தையும் பேரலைஸ் ஆக்குது. அடுத்த சில நொடிகள்ல தன் நண்பன் மேல குண்டுமலை பொழிய போறத உணர்ற கோஸ்வாமி தன் உயிரை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட கவர்ல இருந்து வெளியே வந்து தீவிரவாதிகளை நோக்கி நேரடியா சரமாரியா சுடுறாரு. 2 புல்லட்ஸ் கோஸ்வாமியோட இடுப்பு பகுதிகளை தாக்குது. ஆனா அந்த காயங்களோடையும் தன்னை எதிர்த்து வர்ற 2 தீவிரவாதிகளை தன் புல்லட்ஸ்க்கு இரையாக்குறாரு கோஸ்வாமி. தன்னோட காயங்களோட தன் நண்பன் மகேந்திரா மற்றும் அடிப்பட்ட 2 கமாண்டோஸ் இருக்கிற இடத்துக்கு எப்படியாவது போயிடலாம்னு கோஸ்வாமி முயற்சிக்க அவரோட பலத்த காயங்கள் அவரோட முயற்சியை தடுத்து கடைசியா சாவுக்கு வெற்றியை பரிசளிக்கிறாரு லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி. தன்னோட பெஸ்ட் சோல்ஜரோட இந்த நிலைமையை பார்த்து கவர் ஃபயர் பண்ணிக்கிட்டே வர்ற மேஜர் குமார் கோஸ்வாமிய தன் தோள் கொடுத்து இழுத்து அவர் பக்கத்திலேயே உட்கார்றாரு. கோஸ்வாமி உடம்புல பல்ஸ் இல்ல. அவரோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது. மேஜர் குமாருக்கு கோஸ்வாமி இப்ப கூட சாகர மாதிரி நடிச்சு மறுபடியும் எழுந்து ஃபைட் பண்ண போறாரோன்னு தோணுது. ஆனா அப்படி நடக்கல. அடுத்த நாள் பேஸ் கேம்ப்ல ஆபீசர்ஸும் ஜவான்ஸும் பெரும் ஏமாற்றத்தோடையும் துக்கத்தோடையும் பெருமையோடையும் தங்க கூட வீரநடை போட்டு நடமாடி வந்த தலை சிறந்த சோல்ஜர் இறுதியா தனக்கு எது ரொம்பவும் பிடிக்குமோ அதை செய்யும் போதே உயிரை விட்டதை நினைச்சு துக்கம் அனுசரிச்சிட்டு இருந்தாங்க. கோஸ்வாமியோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சொன்னது ஒண்ணுதான். கோஸ்வாமி தன்னோட உயிரை தெரிஞ்சேதான் டீம் மெம்பரை காப்பாத்த தியாகம் செஞ்சிருக்காருங்கிறது தான். அவர் அப்படித்தான் ரொம்பவும் இரக்க குணம் கொண்டவர். யாராவது அவர்கிட்ட பிச்சை கேட்டா கூட சில்லறையெல்லாம் கொடுக்க மாட்டாரு. 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுப்பாரு. தெருவில் சட்டை இல்லாம போன ஒரு பிச்சைக்காரனுக்கு தன்னோட சட்டையை கலட்டி அவர் கொடுத்ததை நான் பார்த்திருக்கேன்னு தன் கணவனை பத்தி நினைவு கூறுறாங்க பாவ்னா கோஸ்வாமி. கோஸ்வாமி குடும்பத்தில் இருக்க அத்தனை குழந்தைகளும்
எப்பவும் சொல்றது ஒண்ணுதான், நாங்க அவரோட லெகசியை முன்னெடுத்துட்டு போவோம். அவரு 10 தீவிரவாதிகளை அழிச்சிருக்காரு, நாங்க 20 தீவிரவாதிகளை அழிப்போம்ங்கிறது தான். இப்படிப்பட்ட ஃபியர்லெஸ் சோல்ஜரோட கதை இந்தியன் ஆர்மிக்கு மட்டுமே இல்ல, இந்திய நாடே சொல்லி பெருமைப்பட வேண்டிய ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி தான். 10 நாள்ல 3 ஆபரேஷன்ல பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் ஈடுபட்டு இருக்காங்கன்னா அப்போ இந்திய எல்லையில எப்பவுமே ஒரு சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குன்னு, அதுல நம் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் தங்களையே தங்கள் தாய்நாட்டுக்காக தியாகம் செய்து வர்றாங்கிறதையும் ஒவ்வொரு குடிமகன்களும் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஃபியர்லெஸ் சோல்ஜர்ஸ் பிசிக்கலாவும் மென்டலாவும் எவ்வளோ ஃபிட்டா இருந்திருப்பாங்க. 40 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 4000 மீட்டர் ஆல்டிடியூட்ல 40 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் எல்லையை பாதுகாக்கிற வீரர்களோட லைஃபை நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா புரியும், நாம நம்ம உடலையும் மனசையும் வாழ்க்கையையும் எவ்வளவு தூரம் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம்னு.